نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. நாங்கள் மூன்று அடிப்படைகளிலே முதலாவதாக மஅரிஃபத்துல் அப்தி ரப்பஹு, ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை அறிந்து கொள்வது, அல்லாஹுவை அறிந்து கொள்வது என்ற அந்த தலைப்பிலே விடயங்களை பார்த்தோம். அதில் இறுதியாக நாங்கள் வணக்க வழிபாடுகள், அல்லாஹுவுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டியவை வணக்க வழிபாடுகள், இவைகளில் பலவற்றை நாங்கள் பார்த்தோம். வணக்கங்கள் பல வகைப்படுகின்றன, அவைகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்தபடியாக மஅரிஃபத்துல் அப்தி, அதுல மஅரிஃபத்துல் அப்தி தீனஹு, அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வது. ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை அறிவது, அதுக்கு பின்னால அவனுடைய மார்க்கத்தை அறிவது, அதன் பின்னால் அவனுடைய நபியை பற்றி அறிவது. எனவே எங்களுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம். அப்ப தீனோடு சொன்னால் மார்க்கம். இந்த இஸ்லாத்தை மூன்று வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று இஸ்லாம், ஈமான், இஹ்சான். அப்படித்தானே? முஸ்லிம், முஃமின், முஹ்சின். அப்ப ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் ஒருத்தர் இஸ்லாத்தை நுழையிறது, அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு. முஸ்லீம் ஆனதுக்கு பின்னால் அவர்கிட்ட என்ன இதாகணும்? அவர் முஃமினாக மாறணும். இஸ்லாம் என்றது வெளிப்படையான கடமைகள், அவைகளை நிறைவேற்றுவர் ஒரு முஸ்லீம். அவர் முஃமினாக சொன்னால் அவருடைய நம்பிக்கைகள் ஈமானுடைய அம்சங்கள் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? அது பதியணும், உறுதியாக அது பதிய வேண்டும். அதற்கு பின்னால் அடுத்த அடிப்படை இஹ்சான். இவைகளை நாங்கள் பார்ப்போம். எனவே ஒரு அடியான் இஸ்லாத்தை, அவருடைய மார்க்கத்தை அறியறதுல அந்த மூன்று ஆப்பிற்கு இஸ்லாம் என்று சொன்னால் அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பித்தௌஹீத் வல் இன்கியாது லஹு பித்தாஅ. நாங்கள் இஸ்லாத்துல முக்கியமான ஒன்று அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி அல் இன்கியாது லஹு பித்தாஅ, அவன் எதையெல்லாம் எங்களுக்கு கட்டளை இட்டிருக்கின்றானோ அவைகளை நாங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. அவன் ஏவியைகளை செய்ய வேண்டும், தடுத்தவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும். வல்பராஅத்து மினஷ் ஷிர்கி வஅஹ்லிஹி, அடுத்ததாக இணை வைப்பு, இணை வைப்பவர்கள், இவைகளை விட்டும் நாங்கள் நீங்கி இருப்பது. இதுதான் இஸ்லாமா இருக்கின்றது. இஸ்லாம் என்று சொன்னால் முக்கியமா என்ன இருக்கணும்? தௌஹீத், அல்லாஹுவை நாங்கள் ஒருமைப்படுத்தி தௌஹீத் இருக்க வேண்டும். அடுத்தது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அடுத்தது இணை வைப்பு, இணை வைப்பு சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். இஸ்லாத்தை மூன்றாக நாங்கள் பிரிக்கிறோம். அதுல முதலாவது இஸ்லாம். இஸ்லாத்துடைய தூண்கள் எங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுங்க பார்ப்போம்? இஸ்லாத்தின் தூண்கள் 5. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்லணும். அதுக்கு பின்னால வ இகாமுஸ் ஸலா வ ஈதாஉஸ் ஸகா வ ஸௌமு ரமதான வ ஹஜ்ஜு பைத்துல்லாஹில் ஹராம், இந்த விடயங்கள். அப்ப அதுல நாங்க விரிவாக பார்க்கிற நேரத்துல ஷஹாதா என்று சொன்னால் என்ன செய்யறது? நாங்க சாட்சி சொல்லணும், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அது ஷஹாதா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ, வணக்கத்துக்கு தகுதியானவன் இல்லை, வணக்கத்துக்கு தகுதியான கடவுள் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நான் முக்கியமாக நாங்கள் விளங்க வேண்டிய விடயம் என்ன? வணக்கம், வணக்க வழிபாடுக்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்கும், படைப்பினங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கமா என்றபடி சொல்லப்படுகின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு விளக்கம் என்ன? வஸ்துக்களை கொண்டு ஒன்றும் இல்லை, எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் உண்டாகும் என்று லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது. இது சரியான விளக்கம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கலிமா, அதை நாங்கள் அல்லாஹ்வுக்கு சாட்சி கூற வேண்டும். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்ட். அடுத்ததாக வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அதுல விளக்கம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பல அம்சங்களை நாங்கள் விளங்கி வைக்க வேண்டும். ஒன்று வந்து தாஅத்துஹு ஃபீமா அமர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஏவினார்களோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்கள் நாங்கள் என்ன செய்யணும்? கட்டுப்பட்டு அதை செய்ய வேண்டும். வ தஸ்தீகுஹு ஃபீமா அக்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். இப்போ நாங்கள் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜ் போனாங்க. நாங்கள் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் போனாங்கன்னு சொன்னா நாங்கள் அதை நம்ப வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ஒரு விடயத்தை சொன்னார்னு சொன்னால் நாங்கள் அதை உண்மைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அந்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும். அதே போன்று அல்லா யுஅபதல்லாஹு இல்லா பிமா ஷரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு காட்டி தந்தார்களோ அவ்வாறு தான் நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எனவே நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாங்கள் சொல்வதன் மூலமாக இந்த விடயங்களை நாங்கள் சரியாக நாங்கள் செயற்படுத்த வேண்டும். அப்பதான் எங்களுக்கு சரியான முஸ்லிம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி விடயத்தை, நபி அவர்கள் சொன்ன விடயத்தை நாங்கள் கட்டுப்படாமல் இருந்தால் எங்கள் இஸ்லாம் எங்களிடத்துல பூர்ணமாக மாட்டாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து நடக்காவிட்டால் நாங்கள் பூர்ணமான முஸ்லிம் கிடையாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று காட்டி தந்தார்களோ அந்த அமைப்பிலே நாங்கள் வணங்காவிட்டால் அதுக்கு நாங்கள் என்ன சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையை செய்யாமல் நாங்கள் நினைத்த மாதிரி நாங்கள் மார்க்கத்தை நாங்கள் அமுல்படுத்த போனால் அது பித்அத். பித்அத் என்று சொன்னால் நூதனம். அப்ப அந்த விடயத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் நாங்கள் சம்பூர்ணமான முஸ்லிம் கிடையாது. எங்களிடத்தில் இஸ்லாத்திலே குறைபாடு இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்துடைய முதலாவது அம்சம் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், சாட்சி சொல்றது. அப்ப அந்த சாட்சி சொன்னால் அந்த சாட்சி சொன்ன அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அடுத்ததாக அஸ்ஸலா, தொழுகை. அதே போன்று தொழுகையோடு அல்லாஹ் வந்து இணைத்து சொல்றொன்றுதான் ஜகாத். தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நிலைநாட்டுங்கள், நீங்கள் ஜகாத் கொடுங்கள். ஏனென்று சொன்னால் தொழுகை வந்து அல்லாஹுக்கு அடியார் செய்ய வேண்டிய கடமை. ஜகாத்து வந்து அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நாங்கள் வசதியானவர்களாக இருந்தால் அந்த சொத்திலிருந்து நாங்கள் அந்த ஏழைகளுக்கு, அதுக்கு தகுதியானவர்களுக்கு நாங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். எனவே இந்த இரண்டையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இணைத்து கூறியிருக்கின்றார்கள். இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் போது மனிதர்கள் ஜகாத் கொடுத்ததை மறுத்தார்கள். அவர்கள் அதற்காக யுத்தம் செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த யார தொழுகையையும் ஜகாத்தையும் பிரிக்கின்றார்களோ, தொழுகை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஜகாத் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதை பிரித்து தொழுகையை நாங்கள் செய்வோம், ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று யார் சொல்வார்களோ நான் அவர்களோடு யுத்தம் செய்வேன் என்பதாக அவர்கள் யுத்தம் செய்து அவர்களை இஸ்லாத்துக்கு, சரியான இஸ்லாத்துக்கு அவர்களை மீட்டி எடுத்தார்கள். எனவே ஜகாத்தும் தொழுகையும் முக்கியமான இஸ்லாத்தின் இரண்டாவது மூன்றாவது கடமையாக இருக்கின்றது. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத்த வ யுஅத்துஸ் ஸகாத்த வ ذلك தீனுல் கய்யிமா. இது இஸ்லாத்துக்கு முன்னேவர்கள். இவர்களுக்கு என்ன அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான்? அல்லாஹ்வை மாத்திரம் உல தூய்மையோடு அவர்கள் வணங்க வேண்டும், அதே போன்று தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். அடுத்ததாக நோன்பு. ரமதான் மாதத்துல நாங்கள் நோன்பு நோற்பது கடமையாக இருக்கின்றது. அது எங்களுக்கு கடமையான நோன்பு. அடுத்த காலங்களில் நாங்கள் நோன்பு நோக்கிற சுன்னத்து நஃபிலான நோன்பு. இது வந்து கடமையான நோன்பு, அது ஒரு கடமையாக இருக்கின்றது. அடுத்தது ஐந்தாவது கடமையாக நாங்கள் ஹஜ்ஜி நிறைவேற்ற வேண்டும். யார் நிறைவேற்ற வேண்டும்? உடலாலும் பொருளாலும் சக்தியுள்ளவர்கள் ஹஜ்ஜி நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த விடயங்கள் இஸ்லாத்தின் தூண்களாக இருக்கின்றன. எனவே இஸ்லாத்தை நாங்கள் வெளிப்படையாக நிறைவேற்றுகிற ஒரு முஸ்லிம். அடுத்த அம்சம் கட்டாயம் இருக்க வேண்டும். என்ன? ஈமானுடைய அம்சங்கள். இவைகள் மூலம்தான் ஒரு மனிதன் முஸ்லிம், ஒரு முஃமினாக மாறுகின்றான். எனவே மீதமுள்ள விடயங்களை நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.